இது ஒரு மேஜிக் கேக். இந்த முட்டையை உடைச்சா நம்ம என்ன கேக்குறோமோ அது கிடைக்கும். அப்படிதான் ஒருத்தன் எனக்கு ஆப்பிள் ஐபேட் வேணும்னு கேக்குறான். பாட்டியும் முட்டை எடுத்து உடைக்க அவன் கேட்ட மாதிரி முட்டையில இருந்து ஐபேட் விழுகுது. அவனு ரொம்ப சந்தோஷமா அந்த ஐபேட் எடுத்துக்கிட்டு போயிடுறான். அடுத்து ஒரு பொண்ணு கிட்ட உனக்கு என்ன வேணும்னு கேக்குறாங்க. எனக்கு கோல்டு செயின் வேணும்னு கேக்குறா. பாட்டியும் அதே மாதிரி முட்டையை உடைக்கிறாங்க. அவ கேட்ட மாதிரி கோல்டு செயின் விழுகுது. அந்த பொண்ணு கோல்டு செயினை பார்த்ததும் கழுத்துல எடுத்து போட்டுக்கிறா. இந்த விஷயத்த அவ பாய் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து பாட்டி பண்ற மேட்சுக்கு கட்டுறான். என்னடா இது முட்டைக்குள்ள இருந்து கேட்ட பொருள் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அவனு ஷாக் ஆயிடுறான். அப்பதான் அவனுக்கு ஒரு மோசமான ஐடியா வருது. இதுக்கு முன்னாடி அந்த பாட்டி கிட்ட போய் எப்படி இந்த மேஜிக்க பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரெண்டு பேரும் பாட்டி கிட்ட போய் நான் உங்களுக்கு பணம் தரேன், எப்படி முட்டையில இருந்து கேட்ட பொருள் எல்லாம் வர வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறான். பாட்டிக்கு ரெண்டு பேருக்கு மேல டவுட் வந்துருது. பேராசை பிடிச்ச ரெண்டு பேருக்கும் ஒரு பாடத்தை கத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த முட்டையை நீயே உடன்னு சொல்லிட்டு பாட்டி அவங்க கிட்ட முட்டையை கொடுக்குறாங்க. அவன் அந்த முட்டையை உடைக்கவும் ஒரு பவுல் விழுகுது. ஆனா அவங்களுக்கு தெரியாது பாட்டி அவங்க கிட்ட முட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி மேஜிக் பண்ணி விரலால முட்டையை டச் பண்ணிருப்பாங்கன்னு. பாட்டி அங்க இல்லாத டைம்ல அவ அந்த முட்டையை உடைக்கிறா. உடனே அவ கழுத்துல இருந்த செயின் காணாம போயிடுது. அவனும் அடுத்த முட்டையை எடுத்து உடைக்கவும் அவ ஒரு பிச்சைக்காரனா மாறிடுறான். அப்புறம் தான் அவங்களுக்கு பேராசை இப்படிதான் ஆகும்னு சொல்லிட்டு புரியுது.